வெண்பாவோட ஆசை நிச்சயமா நிறைவேறணும். வெண்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல இப்ப வெண்பாவோட கால்ல அடிபட்டுருக்குது அப்படிங்கிறதால விஜய் பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த தீபிகா தான் காரணம். துஷ்டன கண்டா தூர விலகு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுபோல இந்த தீபிகா இருக்கிற இடத்துக்கு நாம போகவே வேணாம். இந்த வருஷம் நம்ம குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி வீட்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இப்ப விஜய் சொல்லிர்றாங்க. இருந்தாலுமே வெண்பாவால இத தாங்கிக்க முடியுமா? நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் மல்லியம்மா. அதனால் நான் நிச்சயமாக இந்த வருஷம் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேண்டாண்டா டாடா கேட்டால் கோவப்படுவாங்க. இந்த வருஷம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. ஆனால் வெண்பா கேட்குறதா இல்லை. எந்த ஒரு தாய்க்குமே தன்னோட குழந்தை ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படியாச்சும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால் இப்போ மல்லியுமே விஜய் கிட்ட பேசி பார்க்குறாங்க. குழந்தை ரொம்ப ஆசைப்படுறாங்க, நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாங்க. அதான் நம்ம பக்கத்தில் இருக்கோல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தையோட உயிரோட விளையாடவே இந்த தீபிகா நம்ம 2 பேர் மேலேயும் தான் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சின்ன குழந்தையோட உயிரோட அவங்க எப்போ விளையாடுனாங்களோ அவங்க எந்த ஒரு எல்லைக்குனாலும் போவாங்க. அதனால் இதில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்பவே ஆவேசமாக சொல்லிடுறாங்க. இப்போ மல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் விஜய் இப்படி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வெண்பா ஆசைப்படுறாங்க. இதற்கு இடையில் அவங்க என்ன முடிவெடுப்பாங்க? நிச்சயமாக வெண்பாவை இந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் அவங்க இனிமேல் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ தீபனுக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால தீபனுமே ஒரு பக்கம் தீபிகாவை வான் பண்ண தான் செய்வாங்க. இனிமே ஐஸ்வர்யாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. இதற்கு இடையில இப்போ ராஜி தீபிகா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ராஜிக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றியுமே இப்போ தீபிகா கிட்ட சொல்கிறாங்க. தீபிகா அந்த போலீஸ் மூளை அப்படிங்கிறத காமிக்க தான் செய்கிறாங்க. அது என்ன உங்களுக்கு மட்டும் மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ராஜி அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் நிச்சயமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்.